ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து காட்டுக்குள்ளே குகையிலையும் மரம் செடி கொடிகளில் பதுங்கி தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் வாழ்ந்துட்டு இருந்த நம்ம முன்னோர்களுக்கு நினச்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணால் சப்ளை பண்ணுறதுக்கு ஜொமேட்டோவோ ஸ்விக்கியோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம வீதியில் இறங்கி நடந்து போனோம்னா ஒரு 10 உணவகங்கள் இருக்கும், இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு கடைகள் இருக்கும். ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்ச நேரத்தில் சாப்பாடோ நினச்ச நேரத்தில் உணவு கிடைக்கக்கூடிய இடமோ கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பயிரை வளர்த்து அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து பாதுகாப்பாக வச்சு நினச்ச நேரத்தை அதை எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொகுசும் வசதியும் வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் உணவு கிடைக்கும், சில நாட்கள் உணவே கிடைக்காதபடி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட மிருகங்களுக்கு என்ன நிலையோ அதே நிலையில் தான் நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெர்சிஸ்டன்ட் ஹண்டராக தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இரையை தேடி போகும்போது ஒரு மிருகத்தையே அடித்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பார்த்திங்கன்னா அந்த மிருகத்தை அப்படியே ஓட விட்டுருவாங்க, இவங்களும் பின்னாடி இப்படியே மெதுவாக ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மிருகம் ஓய்ந்து களைப்படைந்து மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு பின்னாடி துரத்திட்டே போய் அதை கடைசியில் அடித்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்படித்தான் அவங்களுக்கு ஒரு உணவு கிடைக்கும். அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மிருகம் அவங்க கண்ணிலேருந்து தப்பிச்சு கூட போயிடலாம். ஸோ நினச்ச நேரத்தில் அப்போ உணவுங்கிறது அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் உணவு கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு அடுத்த உணவு வர வரைக்கும் அவங்க வந்து தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய சூழல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் பரிமாண வளர்ச்சியில் நாகரிக வளர்ச்சியில் மனிதன் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்க முடிஞ்சுது, பாதுகாக்க முடிஞ்சுது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு பட்டியலிட்டு வகை வகையாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வளர்த்துற நாய்க்கு கூட பார்த்திங்கன்னா 3 வேளை சாப்பாடு கொடுக்கலன்னு நாய் கூட பலகீனமாக போய் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோணுங்க, நாய்ங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வைல்ட் லைஃப்லேருந்து வந்தது தான். சரி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டாலே போதுமானதுங்கிறத யதார்த்தம். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, உணவுங்கிறது 3 வேளையும் சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போங்கிறது காலப்போக்கில் நாம் உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயந்தான். அதனால் விரதம் இருக்கிறது எந்த வகையிலும் ஆபத்து கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனால் விரதம்ங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவங்கிறது பல பேர்த்துக்கு தெரியறதில்ல. இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா உண்ணா நோன்பு இந்த விரதம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான சிகிச்சையாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இதில் அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. நம்ம உடம்புல கூடிய அணுக்கள் நாம் எப்படி சாப்பிட்டுட்டு டெய்லியும் காலையில் கழிவுகளை வெளியேற்றுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்களும் ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த கழிவுகள் முறையாக நம்ம உடம்பு விட்டு வெளியேறிடணும். சில நேரங்கள் நம்ம உடம்புல தங்கும் பொழுது பல்வேறு வியாதிகள் உருவாகிறதுக்கு அது காரணமாக இருக்குது. இதை விஞ்ஞானபூர்வமாக பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு சில டாக்ஸின்ஸ்னு சொல்லுவாங்க.